ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேனக்கிழங்கு வறுவலும் லெமன் ரைஸும் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சேனக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேனக்கிழங்குல மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வைக்கணும். இதை நிறையா தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்போ சேனக்கிழங்கு நிறைய பேத்துக்கு வந்து அரிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த அரிப்பை போக்குறதுக்காக அந்த தேங்காய் சீலோட ஓடு எடுத்து இதில் போட்டோம் அப்படின்னா வந்து அரிப்பு யாருக்குமே வராது. அதுக்காக தான் இந்த நம்ம தேங்காய் சீலோட ஓடு போடுறது. இதையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதை நல்லா வேக விடுங்க. சேனக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா வேக வச்ச சேனக்கிழங்க எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இந்த சேனக்கிழங்கை பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் வந்து அந்த கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் வந்து இந்த சேனக்கிழங்குக்கு வரும். நிறைய பேர் இது அரிக்குது அப்படிங்கிறனாலயே வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த அரிப்பு தன்மையை போக்கிறதுக்காக தான் நம்ம அந்த தேங்காய் சீலோட ஓடு போடுறதே. இப்போ இதை நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதனால நல்லா பொரிச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப கருக விட்டுறவும் கூடாது, ரொம்ப பொரியாமையும் இருக்கக்கூடாது. நார்மலான ஒரு பக்குவத்தில் நம்ம பொரிச்சு எடுக்கணும். உருளைக்கிழங்கெல்லாம் எப்படி பொரிச்சு எடுப்போம் அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். பாருங்க, சேனக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த பக்குவமே ஓகே தான். இந்த பக்குவத்தில் நீங்கள் இந்த சேனக்கிழங்கை எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. லைட்டாக நம்ம வதக்கி விட்டாலே போதும். ஏன்னா நம்ம இது கூடவே சேனக்கிழங்கு ஆட் பண்ணி நம்ம அப்படியே எண்ணெயிலே போட்டு வதங்குறதுனால அது கூடவே சேர்ந்து இதுவும் வதங்கிடும். அதனால இப்போ நம்ம பொரிஞ்சு வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே நல்லா உப்பு போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து சிக்கன் கபாப் 65 மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் 65 மசாலா எடுத்து இதில் போட்டாலே போதும். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் சிக்கன் 65 மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும். அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிங்க, இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வதங்கிடும். லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதும். மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இது கூட நம்ம நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் பக்கம் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் நீங்கள் இதை இறக்கிடலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் பிடிக்கணும் இதில், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்துட்டோம்ல, அதனால இந்த மசாலா பிடிச்சி இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சேனக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேனக்கிழங்கு வறுவல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே இல்லை. அதே மாதிரி சேனக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே இருக்காது. அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு சேனக்கிழங்கு ரெசிபி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் மிஞ்சவே மிஞ்சாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட். அடுத்து லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 4 வரமிளகா, இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கடலைப்பருப்பு போட்டாலே வந்து லெமன் சாதம் தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே. இப்போ அதை நல்லா வதக்கி விடலாம். கடலைப்பருப்பு நல்லா வதங்கினாதான் அந்த முறுமுறுன்னு இருக்கிற அந்த டேஸ்ட் வரும். அப்போ தான் கடலைப்பருப்பு சாப்பிடும்போது தனி டேஸ்ட் வரும். இப்போ நான் ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும்.
இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா போட்டு உப்பு வந்து நான் சாதத்திலேயே போட்டுட்டேன், அதனால உப்பு தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காய பொடி வாசனையாக இருக்கிறதுக்காக, செமிக்கிறதுக்காக பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை இதில் கொட்டி நல்லா கிளறணும் அப்படின்னா லெமன் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இந்த லெமன் சாதம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி லெமன் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் சாதம், சேனைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சைட் டிஷ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லெமன் சாதத்துக்கு சூப்பராக குழந்தைங்க சாப்பிடுங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கூட மிஞ்சாமல் குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து வர மாதிரி செம்மையாக பண்ணிட்டோம். இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் இந்த லெமன் சாதத்தை ரெடி பண்ணியிருக்கேன். வா, சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.